அழகான கிராமத்தில் வாழ்ந்தான் குமாரு. அவன் பிறவியில் முதுகு கூனாக இருந்தது. இதனால் அவனை பலரும் இழிவாகவே பார்த்தனர். ஆனால் அவன் மனம் மட்டும் உயர்ந்தது. அவர்கள் இழிவாக பார்ப்பதை இவன் பெரிதாக எடுத்துக் கொள்ள மாட்டான். பள்ளிக்கூடம் முடிந்த பிறகும் குமாரு புத்தகங்களை வாசிப்பதிலும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதிலும் அதிகம் ஆர்வம் கொண்டிருந்தான். அந்த கிராமத்தில் சிறந்த யானைகள் வளர்ப்பு மையம் இருந்தது. யானைகள் தேன் திரட்டும் வேலை, மரங்களை இழுக்கும் வேலை என பல வேலைகளில் பயிற்சி பெற்றன. ஆனால் யாரும் அவ்வளவு புத்திசாலியாக அந்த வேலைகளை செய்பவர்களில்லை. யாரும் அந்த யானைகளை எப்படி சிறப்பாக பயன்படுத்தலாம் என்ற அறிவோடும் செயல்படவில்லை. ஒரு நாள் ஒரு பெரிய புலிக்காட்டிலிருந்து வெளியே வந்து கிராமத்தில் பயத்தை ஏற்படுத்தியது. மக்கள் யாரும் வெளியே செல்லவில்லை. யானைகளும் பயந்து ஒளிந்தன. இந்த புலியை எப்படி அகற்றுவது என பெரியவர்கள் ஆலோசிக்கத் தொடங்கினார்கள். ஆனால் யாருக்கும் சரியான யோசனை வரவில்லை. அந்த நேரத்தில் குமாரு அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தான். அவன் அமைதியாக பேசினான். அந்த புலி இப்பொழுது கடும் பசியில் இருக்கிறது. அதனால்தான் அது மனித பகுதிக்கு வந்திருக்கிறது. அதை விரட்ட முயற்சித்தால் பயந்து ஊரையே நாசம் செய்துவிடும். ஆனால் அதற்குள் அதன் உணவை கொடுத்து அதை பிடிக்க வேண்டும் என்றான். அவனது யோசனையை முதலில் யாரும் மதிக்கவில்லை. அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே அனைவரும் அவன் பேச்சை கேட்காமல் அவனை உதாசீனம் செய்துவிட்டு சென்றனர். ஆனால் புலியின் அட்டூழியம் அதிகரிக்க சின்ன சின்ன பசுமாடுகளைக் கொன்று கிராமவாசிகளை பயமுறுத்திக் கொண்டிருந்தது. என்ன செய்வது என்ற குழப்பத்தில் கிராம முதியவர் குமாருவை அழைத்தார். நீ சொன்னது போல் ஒரு திட்டத்தைச் செய், நாங்கள் உதவுகிறோம் என்றார். குமாரு ஒரு கூண்டைச் செய்து அதில் பழைய மாடு இறைச்சி வைத்தான். அருகில் இருவரை மரத்துக்கு மேலே ஏறி கண்காணிக்க வைத்தான். அடுத்த நாள் புலி உணவுக்கு வந்தது. கூண்டுக்குள் சிக்கியது. மக்கள் ஆச்சரியத்தில் உறைந்துவிட்டனர். யாராலும் முடியாததை அறிவால் ஒரு கூனன் செய்துவிட்டான். அன்றைய தினம் முதல் குமாருவை இழிவாக யாரும் பார்த்ததில்லை. எல்லோரும் அவனை மதித்து, அவனிடம் புத்தி இருக்கிறது, உடல் இல்லை என்றால் என்ன என்று பாராட்டினர். அந்த கிராமத்திலிருந்து மாவட்ட அளவிற்கு குமாரு பெயர் சென்றது. பின் அவனை மாவட்ட நிர்வாகம் வேட்டையியல் ஆலோசகராகவும் நியமித்தது. அவன்தான் கற்ற புத்திகளை பயன்படுத்தி பல கிராமங்களை பாதுகாப்பான இடங்களாக மாற்றினான். இக்கதையின் மூலம் அறிவே ஆற்றல் என்ற பழமொழி மிகவும் அழகாக விளங்குகிறது. அறிவே ஆற்றல் என்பது உண்மை. உடல் வலிமை இல்லை என்றாலும் அறிவு இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்பதை குமாரு நமக்கு காட்டுகிறார். ஓகே குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.